வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க, குழந்தை இல்லாதவங்களுக்கு எதனா வைத்தியம் சொல்லுங்கள், நீர் கட்டியிருக்கு அதுக்கு வைத்தியம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் இப்போ வந்து குழந்தை இல்லாதவங்களுக்கு ஒரு டிப்ஸு சொல்லியிருக்கேன். இப்போ பாருங்கள், நான் வந்து மாசமாக இருக்கிறவங்க எப்படி இருக்கணும் அப்படின்றத பற்றி வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து குறைஞ்சது ஒரு 6-7 பேர் வந்து எனக்கு இன்னும் குழந்தையே பிறக்கலை, அதுக்கு ஒரு இது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. இப்போ பாருங்கள், இதோட விதை வந்து ஆலம் விதை. இது வந்து ஒரு சீசனில் தான் நமக்கு வந்து கிடைக்கும் வெளியிலலாம். ஆனால் நாட்டு மருந்து கடையிலலாம் பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள், கெசகசாவை விட சின்னதாக இருக்கும். இந்த விதை வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்குது. ஆலம் விதை, இதோட பேர் வந்து ஆலம் விதை. ஆலம் பழம் கிடச்சிதுன்னா அதை விட பெஸ்ட்டு. ஆலம் பழம் எங்கேயாவது நீங்கள் ஊருக்கு போனீங்கன்னா அந்த சீசனில் கிடச்சா அதை எடுத்துகிட்டு வந்து நல்லா வெயிலில் காய வச்சு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டிங்கன்னா இது எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். இது ஏன் சாப்பிட்ணும் அப்படின்னாக்கா, ஆண் வித்து பெண் வித்து வந்து கம்மியாக இருந்தாக்கா இதை வந்து நல்லாவே இது உற்பத்தி பண்ணும். என்ன தான் நீங்கள் மெடிசன் எடுத்துக்கிட்டாக்கா அதை விட இது பவர்ஃபுல்லான ஒரு இது. இதில் வந்து நீங்கள் இப்போல்லாம் வந்து இதை வெறும்னா குடிக்க சொன்னால் குடிக்க மாட்டீங்க. அதனால் இந்த ஆலம் விதையும் முந்திரி பாதாம் இதை நல்லா பொடிச்சு 3த்தையும் சேர்த்து பொடிச்சு வச்சுக்கோங்க. இது வந்து கண்டிப்பாக பசும்பாலில் தான் நீங்கள் இப்போ சாப்பிட்ணும். பசும்பாலில் காலையில் ஒரு வேளை நைட்டு ஒரு வேளை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு 2 பேருமே காய்ச்சின பாலில் இதை கலந்து குடிக்கணும். நீங்கள் சக்கரைலாம் சேர்த்துக்கலாம், சக்கரைலாம் சேர்க்கக்கூடாது. 48 நாள் கண்டிப்பாக இதை வந்து சாப்பிட்டு பாருங்கள். 48 நாள் சாப்பிட்டுட்டு மறுபடியும் பலன் இல்லை அப்படின்னா ஒரு 10 நாள் விட்டுட்டு திருப்பி ஒரு 48 நாள் சாப்பிடுங்க. அந்த மாதிரி இதை சாப்பிட்டு வரும்போது கண்டிப்பாக பாவக்காய் எடுத்துக்கக்கூடாது, அவுத்திக்கீரை எடுத்துக்கக்கூடாது, கோவக்காய் எடுத்துக்கக்கூடாது. இந்த மாதிரி ஒரு சில காய் மட்டும் எடுத்துக்கக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த பர்கர் ஐட்டம் இதெல்லாம் வந்து கொஞ்சம் சீஸு இதெல்லாம் கொஞ்சம் வந்து நீங்கள் தவிர்க்கணும். இதை சாப்பிடும் போது சைடு எஃபெக்ட் எதுவுமே வராது. இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை தூள் பண்ணி டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும், நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி குடிக்கணும். 2 பேருமே குடிக்கணும். இது வந்து நமக்கு குழந்தை இல்லை அப்படின்றவங்க கேட்டதுக்காக இந்த பொருளை நான் காமிச்சிருக்கேன். அதுக்கடுத்து இது பாருங்கள், இந்த நீர்க்கட்டி, 2வது தைராய்டு, இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்க நிறைய மெடிக்கலில் பார்த்துருப்பீங்க, டாக்டர்கிட்டலாம் செக் பண்ணியிருப்பீங்க, எல்லாமே பண்ணியிருப்பீங்க. ஆனாலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டம். இந்த நீர் கட்டி உடையிறதுக்காகவே இது வந்து கழிச்சலாங்காய் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டு மருந்து கடையில் இது கிடைக்குது. இது காய், இது அதோட பொடி தான். இது எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் நார்மல் மிளகை வந்து நுணுக்கி இதோட கலந்து எடுத்து வச்சுக்கணும். காலையில் 1 ஸ்பூன் சுடுதண்ணியில், நைட்டு 1 ஸ்பூன் சுடுதண்ணியில் கலக்கி குடிச்சிட்டு வந்திங்கன்னா அந்த நீர் கட்டி உடஞ்சிரும். தைராய்டு பிரச்சனையும் கொஞ்சம் குறையும். அதுக்கப்புறம் பாருங்கள் பலன் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இதை நான் உடச்சி காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள், இது உடச்ச உடனே எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை தான் இப்படி தூள் பண்ணி வச்சுருக்காங்க. கழிச்சலாங்காய், இதோட பேர் வந்து கழிச்சலாங்காய். பொடியாகவே கிடைக்குது, நீங்கள் பொடியாகவே வாங்கி வச்சுக்கோங்க. இந்த பொடியை வாங்கிட்டு மிளகு என்ன அளவு இருக்கோ அந்த அளவு சமமாக மிளகை வந்து தூள் பண்ணி இதில் போட்டு வச்சுக்கோங்க, சரியாக போயிடும். இதை வந்து தண்ணியில் தான் குடிக்கணும். இதுக்கு வந்து பத்தி எதுவுமே கிடையாது. இது சாப்பிடும் போது மட்டும் குழந்தை வேணும்னு நீங்கள் இதை சாப்பிடும் போது மட்டும் பாவக்காய், கோவக்காய், அவுத்திக்கீரை இதை மட்டும் எடுத்துக்க வேண்டாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.